योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सूरत कुमार प्रचोदयात्। யாரெல்லாம் நேத்து தந்த பகவத்கீதை படிச்சீங்க? படிச்சிட்டேன். வெரி குட். முதலாவது அத்தியாயம், முதலாவது முதலாவது என்னது? எல்லாரும் பகவத்கீதை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கீங்களா? எடுங்க. வராதவங்களுக்கு கிடையாது. ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு கஞ்சா குடிக்கி அவனை பார்க்க ஓட தெரியுது. சாமி கும்பிட வரைக்கும் தெரிய மாட்டாங்க. அவனை போய் பார்க்க அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு பேட் பல்ல கட்டிக்கிட்டு அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி. அவனுக்கு அவனே கவி பேரரசுன்னு பேரை வச்சுக்கிட்டு திரியறான் பொறுக்கி. பகவானே, முதல் ஸ்லோகம் என்னமா? ஸ்லோகம் 1. பக்கம் 41 தான். முதல்ல பகவத்கீதையை பத்தின பேசிக்க நீங்க தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதைங்கிறது என்ன? திருதராஷ்டிரன், பாண்டு அப்படின்னு 2 சகோதரர்கள். 2 சகோதரர்கள்ல ஒரு சகோதரரான பாண்டு இளம் வயதிலே இறந்து போயிடுறார். அவருடைய 5 குழந்தைகளை திருதராஷ்டிரனே வளர்க்கிறார். ஒரே அரண்மனையில திருதராஷ்டிரனுடைய குழந்தைகள் 100 பேரும், இந்த 5 குழந்தைகள் தன்னுடைய சகோதரனான பாண்டுவின் 5 குழந்தைகளும் வளர்கிறது. எல்லாம் கரெக்டா தான் வளருது. காலப்போக்குல திருதராஷ்டிரனுக்கு ஒரு ஆசை வருது. இப்ப நம்ம சகோதரன் இல்ல, சகோதரனுடைய குழந்தைகள் 5 இருக்கு, ஆனா நாம இருக்கிறோம், நம்முடைய குழந்தைகள் 100 பேர் இருக்கிறாங்க. ஏன் நம்ம குழந்தைகள் நாட்டை ஆளக்கூடாது? ஏன் நம்முடைய சகோதரனுடைய 5 குழந்தைகளுக்கு ஏன் நாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் திருதராஷ்டிரனுக்கு வருது. அப்ப அந்த காலத்திலே வந்திருக்கு. 7000 ஆண்டுகளுக்கு முன்னே ஏன் அண்ணன் தம்பிக்கு சொத்தை கொடுக்கணும், நாமளே ஏன் வச்சுக்க கூடாது? இந்த 1 அடி 2 அடிக்கெல்லாம் சண்டை போடுற ஒரு எண்ணம் அப்பவே இருந்திருக்கு, எல்லாருக்கும் இருந்திருக்கு. அப்படி அவருக்கு ஒரு எண்ணம் வருது, ஏன் நம்ம சகோதரனுடைய குழந்தைகள் 5 பேருக்கு ஏன் நாட்டை கொடுக்கணும், கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் திருதராஷ்டிரனுக்கே வருது. அவனுக்கு வந்தார்கள், பிள்ளைகளுக்கு வராம இருக்குமா? அவனுடைய மூத்த மகன் துரியோதனனுக்கு அது அதிகமாவே வருது. ஏன் இவனுக்கு நம்ம நாட்டை கொடுக்கணும்? நாம பலமா இருக்கிறோம், நாம பலமா இருக்கிற நாம இந்த நாட்டை ஆண்டால் என்ன? நம்முடைய 5 சகோதரர்கள் மற்ற சகோதரர்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இதுல இன்னொரு கிளைக்கதை. பாண்டுவுக்கு 5 குழந்தைகள், பாண்டுவினுடைய மனைவி குந்தி தேவிக்கு 6 குழந்தைகள். யாரு யாரு? கர்ணன். அந்த கர்ணன் சூரிய தேவனுக்கு பிறந்தான். அது முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்து சூரிய தேவனுக்கு பிறந்த கர்ணனை அவ ஆத்துல விட்டு, அது காலப்போக்குல சுழற்சியில அது துரியோதனன்ட்டே வந்து சேர்ந்துருது. கிரகத்துக்கு, அது கிரகத்துக்கு துரியோதனன்ட்டே வந்து சேருது. அப்போ ஒரு விரோதி இவங்க கூடுறான். யாருக்கு? பாண்டுவினுடைய மகன்களுக்கு ஒரு விரோதி கூடுறான். யாருக்கவே 100 பேர் இருக்காங்க, 101வது இவன் வேற வந்து சேர்ந்துட்டான். அப்போ அதனாலதான் நான் சொல்லுவேன், யாரையுமே நம்ம விரோதியா பாவிக்க கூடாது. நாளைக்கு அது எங்க போய் நிக்கும் நமக்கே தெரியாது. யாரையுமே நம்ம விரோதியா பாவிக்கவே கூடாது. இப்ப கர்ணன் எவ்வளவு பெரிய குடைச்சல் கொடுத்தான் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெரியும். கர்ணனை சாதாரணமா தூக்கி அன்வான்ட் பர்த்தா நினைச்சு அவத்துக்கு ஆத்துல போட்டான். ஆனா அது காலப்போக்குல
அதற்கு பிறகு அவளுக்கு பிறந்த 5 குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய யமனாவும் போய் நின்னாங்கிறது உங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப அவ அறியாம செய்த ஒரு பிழை பிறகு தான் பெற்ற மற்ற குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய வினையாக போய் நின்றதுங்கிறது மகாபாரதம் நமக்கு சொல்லு. இப்போ பாண்டுவினுடைய 5 குழந்தைகளுக்கு நாட்டை கொடுக்க மறுத்தாச்சு. ஆனா இவங்களுக்கு நாட்டை கொடுக்க கூடாது. பல வழிகள்ல இந்த நாட்டை கொடுப்பதற்கு தடுக்கிறாங்க. எதுலையுமே அவங்களால நாட்டை கொடுக்காம இருக்க முடியல. ஏன்னா பாண்டுவின் மகன்களின் பக்கம் எல்லாம் அல்ல ஏக பெரும்பொருள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மனித வடிவிலே வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார். ஆகவே எதையுமே அவர்களால் தடுக்க முடியவில்லை. நேர்வழியிலே தடுக்க முயன்று இறுதியிலே குறுக்கு வழியை அவர்கள் கையாளுகிறார்கள். என்ன குறுக்கு வழி? இவர்களை சூதாட்டத்திலே ஆடி இவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு. இதெல்லாம் யாரு தூண்டி விடுறா? நீங்க அந்த வரலாறு, பெரிய வரலாறு சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க முரட்டு காளைன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? முரட்டு காளை பார்த்திருக்கீங்களா? ரஜினிகாந்த் நடிச்ச படம் பார்த்தது இல்லையா? முரட்டு காளை. அந்த படத்துல சுருளிராஜ ஒரு கேரக்டர் பண்ணுவார். சுருளிராஜ் என்ன கேரக்டர் பண்ணுவாரு? அவரு அந்த படத்தோட வில்ல ஜெய்சங்கர் கூட தான் இருப்பார். அந்த படத்தோட வில்ல யாரு? ஜெய்சங்கர் கூட தான் இருப்பார். ஜெய்சங்கர் கிட்ட தான் வேலை பார்ப்பார். ஆனா ஜெய்சங்கர் என்ன வேலை செய்வாருன்னா, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஹீரோ ரஜினிகாந்தே அவருடைய தம்பிகளை பத்தி போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. முதலாளி, உன் தோட்டத்துல மாங்காய் பறிச்சாங்க, விடாதீங்க, அடிங்க. ஆனா அந்த ஜெய்சங்கர் என்ன நினைப்பாருன்னா, நமக்கு அவன் உதவி பண்றான், நம்ம நன்மைக்காக பேசுறான் அப்படின்னு ஜெய்சங்கர் நம்புவார். ஆனா சுருளிராஜனோட வேலை அது இல்லை. எப்படியாவது இந்த வில்லனை அவங்களுக்கு எதிராக தூண்டி விட்டு அவங்களுக்கு கையால 4 அடி வாங்க வைக்கணும். இவரை யார தான் வேலை பார்க்கிற முதலாளியே எதிர்த்தரப்புக்காரங்கிட்ட தூண்டி விட்டு அவருக்கு 4 சாத்தணும் இவரை அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த சூரியராஜனுக்கு இருக்கும். காரணம் என்ன? இவன் சிறு வயதுல இந்த வில்ல அவங்க குடும்பத்தை அழிச்சிருப்பான். அந்த குடும்பத்துல தப்பி போனது இவன் மட்டும்தான். அப்ப இவன் மனசுக்குள்ள ஒரு பழி உணர்வு இருக்கும். ஒரு பழி உணர்வு இந்த பையனுக்கு மனசுக்குள்ள இருக்கும். இவன் காலப்போக்குல இவன் உடல் ரீதியாவோ பலம் இல்லை, பண ரீதியாவோ இவன் பலம் இல்லை. அப்ப எதிரி பெரிய பலசாலி, பெரிய பணக்காரன். அவனை பழி வாங்குறதுக்கு தெரிந்த ஒரே ஒரு யுக்தி அவன் கூடவே இருந்தவன் குலத்தை அழிக்கிறது. இதையே தான் சகுனி செய்தான். சகுனியினுடைய தாய் தந்தையரை, சகுனியினுடைய கூட பிறந்தவர்களை இதே திருதராஷ்டிரன் ஜெயிலில் அடைத்து அவர்களை உணவளிக்காமல் கொடுமை செய்து கொண்டார். அவர்களுக்கு கொஞ்சம் உணவு தான் கொடுப்பாங்க. 4 குழந்தைங்க இந்த சகுனியோட அப்பா அம்மா எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த உணவை சகுனியினுடைய தாய் தந்தை மொத்தமாக சேர்த்து சகுனிக்கு மட்டும் கொடுத்து அவனை மட்டும் வளர்ப்பாங்க. பாக்கி உள்ளவங்க எல்லாம் செத்துக்கிட்டே இருப்பாங்க, உணவு இல்லாம சாவாங்க. ஆனா மொத்த உணவை கொஞ்சமாக சேர்த்து சகுனிக்கு கொடுத்து வளர்ப்பாங்க. வளர்த்து என்ன கொடுப்பாங்க? கடைசியில இறந்தவர்கள், அவர்கள் இறந்த குடும்பத்தினுடைய எலும்பை ஒடித்து அதிலே அந்த பகடை காய் செய்து, உன்னுடைய வருங்காலத்தில் இதற்கு காரணமான இந்த திருதராஷ்டிரனுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்கிறதா சகுனிக்கு கொடுக்கிற அசைன்மெண்ட். என்ன அசைன்மெண்ட்? சகுனிங்கிற பையனுக்கு அவருடைய தாய் தந்தையரும் சகோதரரும் கொடுத்த அசைன்மெண்ட், நம்மளை இந்த நிலைக்கு ஆளாக்கிய திருதராஷ்டிரனுடைய குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும் என்கிற அசைன்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்ப மொத்த குடும்பமும் செத்து போச்சு, இந்த சகுனி மட்டும் உயிர் பழச்சி வரான். இது திருதராஷ்டிரனுடைய குடும்பத்துக்கு தெரியாது, இவன் ஒருத்தரும் மிச்சம் இருக்காங்கிறது தெரியாது. காலப்போக்குல இவன் வளர்ந்து வந்து தன்னுடைய தாய் தந்தையர் தனக்கு அளித்த அந்த அசைன்மெண்டை மறக்காமல் செய்வதற்காக துரியோதன் பக்கமே இருக்கிறான். இவன் வேலையை பாண்டவர்களுக்கு எதிராக அவனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது. கொடுக்காத, இடத்த கொடுக்காத, வைத்தியார போல 5 பேர் ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டாருங்க, நீ கொடுக்காது, நீ எவ்வளவு பெரிய ஆளு, எவன் ஒருத்தன் நம்ம கூட இருந்து குருஜி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, உங்க பலம் உங்களுக்கு தெரியல, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமான்னு சொன்னான்னா அவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆஹா, நம்மளை கவுத்திட்டு பக்கத்துல ஒரு ஆசிரமத்தை தொடங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா, பிளான் பண்ணிட்டான், அதனால இவங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குருஜி உங்களை போல ஆள் உண்டான்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும்னு நமக்கு மகாபாரதம் சொல்லுது. அதனால சகுனி எப்பவும் யாருகிட்ட? துரியோதனா, உன்ன போல ஆளுண்டா,
உன்னை போல ஆள் உண்டாப்பா, விடாத, இந்த பயல்களை 5 பேர் அடிச்சு துரத்து, விடாத அப்படிங்கிறான். கடைசியாக ஒரு வழியிலும் பாண்டவர்களை தோற்கெடுக்க முடியவில்லை என்றதும் சகுனி பெரிய வேலையை பார்க்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், சகுனி பெரிய வேலையை பார்க்கிறான். எப்படி தூண்டி விடுறான்? ஒரு வேளையில சகுனி, ஐயா விட்டுறவனால நம்மளால தோற்கடிக்க முடியல, கிருஷ்ணன் கூட இருக்கிறான், பேசாம விடு. கிருஷ்ணர் தூது போனப்ப என்ன கேட்டாரு? துரியோதனோட என்ன கேட்டாரு கிருஷ்ணர் தூது போய்? எப்பா நீ 5 நாட்டை கொடுக்க வேண்டாம், 5 ஊரை கொடு. அவன் அரச பரம்பரை. எப்படி? பாண்டவர்கள் அரச பரம்பரையில் வந்தவர்கள், அவர்களால ஆட்சி செய்யாம சும்மா இருக்க கூடாது. அப்ப நீ ஒரு 5 ஊரையாவது கொடு. சரக்கரோட, வல்லகுமாரோட, கீழவண்ணாவில, வட்டவள, அப்படி ஒரு 5 ஊரையாவது கொடு. அவன் ஆண்டுட்டு போட்டு. இப்பவும் பல மகாராஜாக்கள் இருக்காங்க, நம்ம ஊருக்கு மகாராஜாக்கள்லாம் இருக்காங்க, பதவி விட்டு இறங்கவே மாட்டாங்க. அதனால ஒரு 5 ஊரையாவது கொடுப்பா, ஆண்டுட்டு போட்டு. ஏன்னா அவங்க ராஜ வம்சத்துல வந்தவங்க, அவங்களால ஆளாம இருக்க முடியாது. நாட்டை ஆளாம, அட்லீஸ்ட் ஊரையாவது ஆளாம இருக்க முடியாது. அதனால ஆண்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீ ஒரு 5 ஊரையாவது கொடுன்றாரு கிருஷ்ணர், கொடுக்கல. அப்ப சகுனி என்ன சொல்றான்? டேய், உங்களால அவங்களை தோக்கடிக்க முடியாது, நான் தோக்கடிச்சு காட்டுறேன். ஆனா இவன் உண்மையிலே அவங்கள தோக்கடிக்க பிளான் பண்ணல, இவங்கள தோக்கடிக்க பிளான் பண்றான். ஆனா அதை புரிந்து கொள்ளாத துரியோதனன் இந்த சூதாட்டத்திற்கு ஒத்துக்கொள்கிறான். அப்போ இவர்களை மயக்குவதற்காகவே ஒரு மாயஜால பங்களாவை கட்டி, ஒரு அரண்மனையை கட்டி, அதற்கு ஒரு புதுமனை புகுவிழா நடத்தி, இந்த 5 பேரையும் பாஞ்சாலியும் சேர்த்து அந்த விழாவுக்கு கூப்பிடுகிறார். விழாவிலே விருந்து உண்டு, மகிழ்ந்திருந்து, ஒரு கழிப்பு அப்படி விருந்தோம்பல் முடிந்து, அப்படியே ஒரு மயக்க நிலையிலே அப்படி சொல்ல, நம்ம ஒரு சூதாடலாமா? அப்படி மெதுவா அப்படியே தூண்டுறது, மெதுவா அப்படியே விஷத்தை அப்படி மெதுவா, சரி விளையாடுவோமே அப்படின்னு. இவங்க எல்லாம் பெரிய மகாராஜாக்கள் இல்லையா, சூதாட்டத்துல எதை வைத்து ஆடுவது அப்படின்னு வருது. உங்களுக்கு இப்போ நடக்குது. இப்போ UAE கேள்விப்பட்டிருக்கீங்களா? UAE-ன்னா என்னது? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இதுல எத்தனை நாடுகள் இருக்கு? 5 நாடுகள் இருக்கு. துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இப்படி 5 நாடுகள் அதுல இருக்கு. இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இளவரசர்கள் இருக்கிறார். அவன் தான் அந்த நாட்டுக்கு ஓனர், பெரிய கோடீஸ்வரன், எல்லாம் பெரிய கோடீஸ்வரன். இவனுங்க சிலர் சூதாடுவான். இவனு எப்படி சூதாடுவான்? இவனு கேம்பிளிங் பண்ணுவானுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்படி பண்ணுவான்? துபாய் இளவரசருக்கு எமிரேட்ஸ் அப்படின்னு ஒரு பிளைட் கம்பெனி, எமிரேட்ஸ் கேள்விப்பட்டீங்களா? எமிரேட்ஸ் பிளைட் கம்பெனி இருக்கு. டேய், என் கம்பெனியை வைக்கிறேன்டா பாருங்க. எப்படி? துபாய் இளவரசரு எமிரேட்ஸ் கம்பெனி, பிளைட் கம்பெனி நான் சூதாட்டத்துல வைக்கிறேன், பாப்போம். தோத்து போயிட்டார். எமிரேட்ஸ் அபுதாபி கை மாறிடுச்சு, சூதாட்டத்துல விட்டது. இது போல நிறைய அவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் அப்படி பெருசா விடுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ். இதே போலதான் அந்த காலத்துல இந்த மாதிரி சூதாட்டத்துல பாண்டவர்கள் இழந்தார்கள். அதற்கு பிறகு 13 ஆண்டுகள் அவர்கள் வனவாசம் போனார்கள். ஆஸ் பர் த ப்ராமிஸ், சூதாட்டத்துல அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு 13 ஆண்டுகள் காட்டுக்கு போயிட்டாங்க. திருப்பி 13 ஆண்டுகள் கழித்து நாட்டிற்கு வந்த போதுதான் கிருஷ்ணர் தூது போறார். நியாயமா போய் கேட்டாங்கப்பா, நீங்க சொன்னபடி சூதாட்டத்தில் நாங்க தோத்துட்டோம், எங்களுடைய நாடு, மனைவி உட்பட எல்லாத்தையும் நாங்க இழந்தோம், எல்லாத்தையும் தோத்துட்டோம். அப்போ நீங்க சொன்னீங்க 13 ஆண்டுகள் காட்டுக்கு போ, வந்த பிறகு பாத்துக்கலான்னு சொன்னீங்க. நாங்க வந்தாச்சு, நாட்டை கொடுங்க, நீங்க சொன்னபடி நாட்டை கொடுங்க அப்படின்னு துரியோதனன் கேக்குறாங்க. துரியோதனன் என்ன சொன்னா? நாடா, மீதியடி மண்ணு கூட தர மாட்டேன், போயிட்டே தோத்ததுதான். இல்லப்பா, நீதான் சொன்ன 13 ஆண்டுகள் காட்டிற்கு போயிட்டு வந்தா நாட்டை திருப்பி தரதான்னு சொன்ன. இப்ப நாங்க வந்துட்டோம், ஆனா இப்ப நாட்டை தர, நாடு இல்ல, ஒரு அடி மண் கூட நீங்க தர முடியாது, போயிட்டு வாங்க. அப்போ கிருஷ்ணர் தூது வரார், சமாதானத்துக்கு தூது வரார். கிருஷ்ணரையே கேவலப்படுத்துறாங்க, அதெல்லாம் தர முடியாது, போயிட்டு வா அப்படின்னா. அதெல்லாம் தர முடியாது, போயிட்டு வா. அப்ப கிருஷ்ணர் திருப்பி கேட்பார், நான் இறுதியாக கேட்கிறேன், நல்லா யோசிச்சு சொல்லு, 5 கிராமத்தையாவது கொடு, 5 ஊரையாவது கொடுன்னு கேட்டார். ஆனா விதி சகுனியின் வேடத்துல இருந்து திரும்ப அவனை தூண்டி கொடுக்க மாட்டேன்னு. அதே நேரத்தில் சகுனி மாத்திரம் இல்ல, கர்ணனும் கூட இருந்து தூண்டுறான், கொடுக்காத, நீ எவனுக்கு சோறு போட்டு வளர்த்தியோ அவன் தான் முதல்ல நம்ம அழிவை பாக்குறதுல ஆர்வமா இருப்பான். நீ யார வளர்த்து விட்டியோ, யாருக்கு ஆபத்துல எல்லாம் உதவி பண்ணியோ அவனுக்கு தான் நம்ம மேல பொறாம அதிகமா இருக்கும்.
இவன் என்னடா ஒரு ருத்ராட்ச மாலையும் போட்டுக்கிட்டு ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். எல்லா பொம்பளையும் அவனை பார்த்து கும்பிடுறாங்க, எல்லா பொம்பளையும் அவன் காலில் போய் விழுறாங்க. இது என்னதாக்கம்? சரியில்லையே, இது சரியில்லையே, இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்ட்டு வச்சால ஆப்பு வச்சால ஆப்பு திருவண்ணாமலையில அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயும் கொக்கரிச்சுக்கிடுவான், சந்தோஷப்பட்டுக்கிடுவான். ஆனா அவனுக்கு தெரியாது இங்க இருக்கிற ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. இதெல்லாம் பகவானுடைய லீலைங்கிறத புரியாத முழு மண்ணாங்கட்டிகள். அதெல்லாம் மண்ணாங்கட்டிகள்லாம் மண்ணோட மண்ணா போயிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ இதே மாதிரிதான் கொக்கரிச்சான் கர்ணன். துரியோதனா நான் இருக்கேன், அர்ஜுனன் என்னுடைய காலடிக்கு சமமாக மாட்டான். அர்ஜுனன் தானே பெரிய வில்லாதி வீரன் சொல்ற, என்னோட போரிட்டு ஜெயிக்க சொல்லு அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், என்ன பீமன் பெரிய ஆளா, எனக்கு ஒரு அடிக்கு அவன் தாங்க மாட்டான், பயப்படாத. எப்படி எல்லாம் துரியோதனை கவுத்துறான் பாரு, துரியோதனை எப்படி எல்லாம் கவுத்துறான் பாரு, விடாத நாங்க இருக்கோம். என் ஒருத்தனுக்கு தீபம் பதில் சொல்லிட்டு கர்ணன் சொல்றான், என் ஒருத்தனுக்கு வில்லுக்கு அர்ஜுனன் பதில் சொல்லட்டும். துரியோதனன் பாக்குறான், அடேங்க அப்பா, வெறும் 5 பேரு, இங்க நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம், 101 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு முடியா பிச்சு தூர போட்டுருவானுங்க, அப்படியே நாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவன் ஆசை கொள்றான். கிருஷ்ணர் போய் எவ்வளவோ சொன்னப்புறம் கேட்காம போர் தொடங்குகிறது. இந்த போர் தொடங்குவதில் இருந்து ஆரம்பிப்பதுதான் இந்த பகவத்கீதை. இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்கு பேரு மகாபாரதம். இந்த பாரதத்தின் ஒரு பகுதியாக போர்க்களத்திலே தன்னுடைய உறவினர்கள், ஆசான்கள், கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பிகள் எல்லாரையும் பின்னுக்கு பாக்குறச்ச அர்ஜுனன் ஒரு கணம் மனம் பேதலிக்கிறான். ஐயோ, எதிர்த்தாப்புல நிக்கிறதெல்லாம் யாரு, நாம கொல்ல வந்திருக்கிறதெல்லாம் யாரு, என்ன இருந்தாலும் நம்முடைய பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளாச்சு, எதிர்த்தாப்புல நிக்கிறதெல்லாம் யாரு, நம்மளுடைய குருவாச்சு, நம்முடைய ஆசான்களாச்சு, நம்முடைய மாமா மச்சான் சித்தப்பாக்களாச்சு, இவங்களை நம்ம எப்படி கொல்றது, இது மாபெரும் பாவம் இல்லையா அப்படின்னு போர்க்களத்துல வீரத்தோடு நிக்க வேண்டுங்க. அவன் அப்படியே மனசு தொய்வுவே நிக்கிறான். அந்த நேரத்துலதான் இங்க ஒரு வில்ல உட்கார்ந்துருக்கான். அந்த வில்லனுக்கு தேவை இதெல்லாம் அழிக்கணுங்கிறத அவன் பிறவி எடுத்து வந்திருக்கான். அவன் ஒருவானா, அங்க ஒரு சகுனின்னா இங்க ஒரு கிருஷ்ணன். இவன் அட பாவி பயல, நான் அதுக்காகவே அவதாரம் எடுத்து வந்திருக்கேன், நீ இதுல போய் மனசு தொய்வா நிக்கிறியன்னு சொல்லி இவர் இங்க தூசு பேத்துறாரு. அப்ப அந்த போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசித்த உபதேசங்கள் தான் இந்த பகவத்கீதை. இந்த முதல் அத்தியாயத்துல இவர் கிருஷ்ண பக்தி இயக்கம் பகவத்கீதைய பல பேர் விரிவாக்கம் எழுதியிருக்கிறார். பகவத்கீதைக்கு பல பேர் பொருளை எழுதி, இப்ப என்கிட்ட அந்த லைப்ரரியிலே பகவத்கீதை பல வடிவத்தில் இருக்கு. அதுல 5-6 புத்தகங்கள் இருக்கு. என்கிட்ட மட்டுமே பகவத்கீதை 7-8 வருஷம் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே பகவத்கீதையை விரிவாக்கம் எழுதியிருக்கிறார்கள். இதுல நாம் உங்களுக்கு தந்திருக்கிறது கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய பகவத்கீதை. ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவு? உங்களுக்கு இலவசமாக தந்திருக்கிற ஒரு புத்தகத்தின் விலை எவ்வளவு? 300 ரூபாய். 300 ரூபாய் உங்களுக்கு இலவசமாக நாம தந்திருக்கோம். இந்த புத்தகத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியணும். 300 ரூபாய். 300 ரூபாய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, சரியா? இது மொத்தமாக 4500 ரூபாய் கொடுத்து 15 புத்தகங்கள் வாங்கி முதல் படியாக உங்க எல்லாருக்கும் தந்திருக்கு. இதை பத்திரமாக பக்தியோடு வைத்திருக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. இது சாதாரண புத்தகம் அல்ல, எல்லாம் அல்ல ஏக பரம்பொருள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே வந்து மனிதர்களுக்காக உபதேசித்த ஒரு உண்மையான உபதேச புண்ணிய வார்த்தைகள். நான் ஏற்கனவே நம்முடைய பதிவுல போட்டிருந்த மாதிரி இது ஏற்கனவே 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் உபதேசிக்கப்பட்டது. இன்னும் 7 லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனாலும் இந்த உபதேசம் மனிதர்களுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட புனித வார்த்தைகள் அடங்கிய உலகத்திலேயே ஒரே ஒரு நூல், இறைவனே நேரடியாக வந்து மனிதனுக்கு உபதேசித்த ஒரே ஒரு நூல். இந்த நூலை நாம் வாழ்வதற்குள், இந்த பூவுலகை விட்டு போவதற்குள் ஒரு முறையே நம்ம அதை படித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெரிய விஷயத்தை நாம தொடங்கி இருக்கிறோம். இந்த பகவத்கீதை பல இடங்களிலே பாராயணமாக செய்யப்படுகிறது, பல இடங்களிலே வகுப்புகளாக நடத்தப்படுகிறது. நம்முடைய கெட்ட நேரம், நாம அப்படி ஒரு மோசமான ஒரு சமூகத்துல இந்த இடத்துல இருக்கிறோம். நமக்கு பகவத்கீதை வகுப்புகளோ பகவத்கீதையோ நமக்கு எதுவுமே நடத்துறதே இல்லை.
நானும் எவ்வளவு போராடி எல்லாம் பார்த்தேன். பகவத்கீதை கிளாஸ் நடத்துங்க, என்ன செலவுன்னு நான் பார்த்தேன். யாரும் அதுக்கெல்லாம் பெரிய முயற்சி எடுக்கிறது இல்லை. பெரிய சமய வகுப்பு தான் எடுப்பாங்க. சமய வகுப்பு எடுத்து இந்த சமய வகுப்புல ஒரு பட்டம் கொடுப்பாங்களே, என்ன பட்டம்? என்ன பட்டம்? சமயம் படிச்சு முடிச்சவங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்களே, என்ன பட்டம் சொல்லு? அவளுக்கே தெரியாது. நீ அது என்ன பட்டம்? இல்ல புக் இல்ல, அது பட்டம் படிச்சு முடிச்சவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. இப்ப அடுத்த வாரம் கூட நம்முடைய சிவந்தியாத்தினார் காலேஜ்ல பட்டமளிப்பு விழா இருக்கு. 46வது பட்டமளிப்பு விழா, வித்யாஜோதி பட்டம். இந்த வித்யாஜோதி பட்டம் வாங்கினவன் தான் பூதா அந்த மார்த்தாண்டம் குலசேகரம் பக்கத்துல மதம் மாறி சர்ச்சுல போய் பொண்ணை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். யாரு? இந்த வித்யாஜோதி பட்டம் வாங்கினவன் தான் அவ்வளவு மதம் மாறி சர்ச்சில் ஒரு பியூன் வேலைக்கு வேண்டி பொண்ணை கட்டிட்டு சர்ச்சில் போய் மணி அடிச்சுட்டு இருக்கான். அதனால இந்த சமய வகுப்புகள்லாம் பெரிய பலனை தராது. எது பலனை தரும்? பகவத்கீதை படிப்பதுதான் பலனை தரும். ஏன்னா அது பகவானுடைய உபதேசம். இதுல நீங்க வச்சிருக்க புத்தகத்துல திருதராஷ்டிரனிடமிருந்து தொடங்குகிறது. சரிதானே? திருதராஷ்டிரன் கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? சஞ்சயன்கிட்ட கேட்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பகவத்கீதை யாருக்கு உபதேசித்தா? ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அது யாரு கேட்டா? அர்ஜுனன் கேட்டான் முதல்ல. ஆனா கூடவே கேட்டு கொண்டிருந்தது யாரெல்லாம்? அங்க கிருஷ்ணர் உபதேசிக்க அர்ஜுனன் மட்டும் கேட்கல, கூட சில பேர் கேட்டாங்க. யாரு? சஞ்சயன் அதை நேரடியாக கேட்டு திருதராஷ்டிரனிடம் சொல்லிக் கொண்டே இருந்தான். கிருஷ்ணர் இதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இன்னொருத்தர் கேட்டுட்டே இருந்தார். அவர் யாரு? கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனன் கேட்கிறான். இதை ஒட்டு கேட்டு சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொல்றான். அப்ப இப்ப 3 பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. 4வது ஒரு ஆள் கேட்டுட்டு இருந்தார். அவர் யாரு? வியாசர். அந்த சாரதியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கக்கூடிய தேரிலே, அர்ஜுனன் வில்லாதி வீரனாக அமர்ந்திருக்கிற தேரிலே ஒரு கொடி பறந்துட்டு இருந்தது. அந்த கொடியிலே ஆஞ்சநேயர் இருந்தார். ஆஞ்சநேயர் கொடி. அந்த ஆஞ்சநேயர் கேட்டுட்டே இருந்தார். இது அவர் கேட்டுட்டு இருந்தாருன்னு பகவானுக்கு தெரிஞ்சவன கோபம் வந்துருச்சு. நீ எப்படி கேட்கலாம் இத அப்படின்னு பகவானுக்கு கோபம் வந்ததாலாம் மகாபாரத கதைகள் இருக்கு. சரிப்பா, அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இங்க திருதராஷ்டிரனுக்கு தன்னுடைய போர்க்களத்திலே என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியணும். அவர் குருடர், பிறவி குருடர், தெரியும் இல்லையா? பிறவி குருடர். அவர் எதனால குருடர் ஆனா தெரியுமா? பிறவி குருடராக திருதராஷ்டிரன் ஏன் பிறவிலே 2 கண்களும் தெரியாமல் ஏன் பிறந்தார்? ஏன் குருடனாக இருந்தார்? இதெல்லாம் தெரிஞ்சா, இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் ஏன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிந்து கொண்டதால், புரிந்து கொண்டதால், அறிந்து கொண்டதால் அடியேன் இந்த நிலையிலே அமர்ந்திருக்கிறேன். ஆமாவா? ஏன் திருதராஷ்டிரன் குருடனாக பிறந்தார்? ஏன் திருதராஷ்டிரன் குருடனாக வாழ்ந்தார்? பிறவி குருடனாக 2 கண்களும் தெரியாமல் ஏன் வாழ்ந்தார்? திருதராஷ்டிரன் தன்னுடைய முந்தைய பிறப்பிலே மாபெரும் மகாராஜ சக்கரவர்த்தியாக தான் பிறந்திருந்தார். அவருக்கு ஒரு அழகான சமையல்காரன் இருந்தான். இந்த சமையல்காரன் தினமும் அறுசுவையான நல்ல ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, பறக்கிறது, ஓடுறது, போடுறது இதெல்லாம் சமைச்சு கொடுத்தான். ஒரு நாள் அவன் ஒரு வாத்து குஞ்ச பிடிச்சி சமைச்சு கொடுத்தான். திருதராஷ்டிரன் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நாளைக்கு இதே மாதிரி சமைச்சிருன்னா அவன் 100 வாத்து குஞ்சுகளை பிடித்து திருதராஷ்டிரன் சமைச்சு கொடுத்தான். இந்த 100 வாத்து குஞ்சுகளை வைத்திருந்த வாத்துக்கு பெரிய சங்கடம். நம்முடைய குஞ்சுகள் அவ்வளவுத்தையும் சாப்பிட்டுட்டானே அப்படின்னு. அப்போ அந்த 100 வாத்து குஞ்சுகளுடைய சாபம் இவனுக்கு கண் தெரியாம போய் 100 குழந்தைகளாக பிறந்து, அந்த குழந்தைகள் ஒரே போர்க்களத்திலே இறந்து, அந்த குழந்தைகள் இறந்த பெரும் துன்பத்திலே திருதராஷ்டிரன் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டம் வரை நொந்து மடித்தான். அப்ப நீங்க ஒரு வாத்து குஞ்சுக்கே இந்த நிலைமைன்னா, நம்ம எல்லாம் எந்தெந்த குஞ்சு எல்லாம் விடாம திங்கிறோம்? மீன் குஞ்சு, கோழி குஞ்சு, சேவல் குஞ்சு, முட்டை குஞ்சு, வேற ஆட்டு குஞ்சு, ஆட்டு குஞ்சு இல்லையா, ஆட்டுக்குட்டி, ஒரு குஞ்சு விடுறதில்லை. 100 வாத்து குஞ்சுகளை தின்றதற்காகவே திருதராஷ்டிரனுக்கு 2 கண்களும் தெரியாமல் புத்திர சோகம், அதுக்கு பேர் புத்திர சோகம்.
பெரியவர்களுக்கு வாழ்க்கையில வயதான பிறகு வரக்கூடாத ஒரு சோகம் புத்திர சோகம். தன்னுடைய கண் முன்பாக குழந்தைகள் இறப்பது, தன்னுடைய வயதான காலத்திலே தன் கண் முன்பாக தான் பெற்ற குழந்தைகள் இறப்பதுங்கிறது பெரிய புத்திர சோகம். அதை அடைந்தவங்களுக்கு அந்த சோகம் தெரியும். இது பெரிய சோகம். அதை திருதராஷ்டிரன் அனுபவித்தான். அப்போ அவனுக்கு நல்ல கவனிச்சுக்கணும். இந்த கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கீதையை உபதேசம் பண்ண தொடங்கச்சிலே எங்க இருந்து தொடங்குது நீங்க நல்லா பார்க்கணும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்திலே உங்களுக்கு தந்திருக்கிற புத்தகத்துல தொடங்குறது இன்னொரு சாப்டர்ல தொடங்குது. ஆனா இன்னொரு நீங்க உங்களுக்கு தந்திருக்கிறதுல திருதராஷ்டிரனுடைய எண்ணத்துல இருந்து தொடங்குது. ஆனா இன்னொரு ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு இடத்துல தொடங்குது. திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாதவங்கிறதுனால சஞ்சய் கிட்ட கேட்கிறான், எப்பா யுத்த காலத்துல என்ன நடக்குது, எப்படி அங்க என்ன நடக்குது, என்ன நிலவரம், இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். குந்தி தேவி எங்கேயாவது போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு அறிய ஆசைப்பட்டாளா? படவில்லை. ஆனா அவ அதற்கு முன்பாக தூது போனான். எப்படிலாம் தூது போனா, கடைசி கட்டத்துல கர்ணனும் அந்த ஃபேனை போட்டுக்கணும், கர்ணனும் தான் பெற்ற பிள்ளைதான் என்பதை அறிந்து, கர்ணனும் தான் பெற்ற பிள்ளைதான் எந்த பக்கம், கர்ணனும் தான் பெற்ற பிள்ளைதான் என்பதை அறிந்து, முதல் சுச்சுமா தான் பெற்ற பிள்ளைதான் என்பதை அறிந்த உடனே, அப்படியே ஒரு தாய்க்கு மனசை பாரு, எவ்வளவு பெரிய நல்ல தாய். பெத்து அவனை ஏற்கனவே ஆத்துல விட்டாச்சு முதல் தடவை, அவன் அதோகதியா போனவன், அவனை கண்டுபிடிச்சு தாய்ப்பாசத்தை கொட்டி அவங்கிட்ட ஒரு வரம் கேட்கிறா. என்ன வரம் கேட்கிறா? என் மகன் அர்ஜுனனை கொண்டு போடாத, என் மகன் அர்ஜுனனை கொண்டு போடாத, அவங்கிட்ட போய் இந்தந்த பானங்களை அவன் மேல போடக்கூடாது அப்படின்னு போய் வரம் கேட்கிற. அப்போ கர்ணன் செத்தாலும் பரவாயில்ல, அர்ஜுனனை கொண்டுறாத, எவ்வளவு நல்ல தாயா இருப்பான்ல. அப்படி போய் கர்ணன் கிட்ட வரம் கேட்கிறா. இதை தூண்டி விட்டது யாரு? தூண்டி விட்டது யாரு? கிருஷ்ணர். இந்த வரத்தை போய் கேளு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக கிருஷ்ணர் ஏகப்பட்ட வேலை பார்த்திருப்பார். கிருஷ்ணர் ஏகப்பட்ட வேலையை பார்த்திருப்பார். துரியோதனன் பக்கத்திலே துரியோதனுடைய சித்தப்பா ஒருத்தர் இருப்பார். அவர் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு. அவரு போர் புரிந்திருந்தால் பாண்டவர்கள் தோத்திருப்பாங்க. அப்ப அவரை போர்ல இருந்து விலக்கணும். அதுக்காக கிருஷ்ணர் ஒரு வேலையை பண்ணுவார், அற்புதமான வேலையை பண்ணுவார். அதான் சொல்றேன், மாய கண்ணன். வேற என்ன? மாய கண்ணன். அவன் செய்யறதெல்லாம் மாயமான வேலைகள். அவன் எதுக்கு செய்யறான், ஏன் செய்யறான் ஒருத்தருக்குமே தெரியாது. துரியோதனன் அவைக்கு போறாரு கிருஷ்ணரு. போறப்போ துரியோதனோட கௌரவத்துல உட்கார்ந்துருக்கான். சரி போனா போகுது, அங்க இருக்கிற கிருஷ்ணா உணவருந்தியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. சாப்பிட்டன, இப்பதான் உன் சித்தப்பா வீட்டுல சாப்பிட்டு வரேன் அப்படிம்பாரு. இவனுக்கு கோவம் வந்துடும். என்னது, என் சித்தப்பா வீட்டுக்கு போனியா? ஏன் அந்த சித்தப்பா துரியோதனுக்கு பிடிக்காது? தன்னுடைய தாய்க்கு இரண்டாம் தகப்பன். அப்ப அவன் தன்னுடைய தாய்க்கு ஆகாதவன் சித்தப்பன், அப்படி சித்தப்பன். அப்ப அவனுக்கு பிடிக்காது. அப்போ அர்ஜுனனுடைய துரியோதனுடைய கோபத்தை தூண்டும் அளவுக்கு அந்த அவையிலே கிருஷ்ணர் சில திருவிளையாடல்களும் விளையாடுவார், வார்த்தைகளாலே விளையாடுவார். ஒரு கட்டத்துல துரியோதனனுக்கும் சித்தப்பாவுக்கும் வாக்குவாதம் மோதி தன்னுடைய சித்தப்பனை வேசிக்கு பிறந்தவனே சொல்லிடுவான் துரியோதனை. அந்த கணத்திலே வரம் வாங்கி வைத்திருந்த வில்லை சித்தப்பாகார் அங்கே கோபத்துல உடைச்சுவார். இந்த வில் நான் யார் மீது பானப்பட அழிஞ்சு போயிடுவாங்க, ஆனா இந்த வில் இனிமேல் உனக்காக பயன்படக்கூடாதுன்னு கோபத்துல அந்த வில்ல உடைச்சு கொண்டு போயிடுவார். கிருஷ்ணன் சிரிப்பான், இதுக்காக தான் நான் வந்தேன், இதுக்காக நான் வந்தேங்கிறத சிரிச்சுட்டே நிற்பான். ஆனா அவர் நடிப்பார், அடடா துரியோதனா என்ன காரியம் செய்துட்டப்பா, உன் சித்தப்பா உனக்கு எவ்வளவு பெரிய பலம், அவரை சாணி கோபப்படுத்தி அவரை பேசக்கூடாத வார்த்தையை பேசி அவர் அவ்வளவு பெரிய வில்ல உடைச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா துரியோதனுடைய அகம்பாவம் அடங்காது. போறான் வைத்தியக்காரன், வேசிக்கு பிறந்தாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படிமா. ஆனா கிருஷ்ணர் இதை போல பல மாயஜால வேலைகளை செய்திருப்பார். இதே போலதான் குந்திய தூண்டி விட்டு கர்ணங்கிட்ட போய் வரங்களை வாங்கிட்டு வந்துருவார். அப்போ இந்த போர்க்களத்திலே நீங்க நீங்க இப்ப இங்க தொடங்க போறதும் நான் இன்னொரு ஸ்லோகம் தொடங்க போறது ரெண்டும் ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல துரியோதனனுக்கு அந்த இடத்துல தன்னுடைய 100 பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத அறிந்து கொள்வதற்காக திருதராஷ்டிரன் ஆர்வமாக இருக்கிறான். ஏன் ஆர்வமா இருக்கிறான்? இப்போ
நம்ம பிள்ளைகளு சென்னையில இருக்கு, நான் கண்டுக்கிறதே இல்லை, ஒரு ஆர்வமும் இல்லை. ஏன் அப்படி இருக்கிறோம்? எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் என்கிற ஒரே கான்பிடன்ட் தான். சில பேர் போன் பண்ணிட்டு என்னடா செய்தா, காலையில் எழுந்திரியா, சாப்பிட்டியா, போனியா, ஸ்கூலுக்கு போனியா, பிள்ளைக்கு போனியா, என்னாச்சு, ஏன் போகல, ஏன் லேட்டு, துணி துவைச்சா, துவைக்கலையா, ஏன் என்னாச்சு, இந்த வயிறு சரியில்லையா, அது சரியில்லை, இது சரியில்லையா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஏன்? வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. இந்த ஒரு கொரியர் வருது, வாங்கம்மா, எவ்வளவு ரூபான்னு கேளுங்க, நான் அனுப்பிவிட்றேன். சில பேரோட போன் பண்ணிட்டே இருப்போம், என்னாச்சு, எப்படி, எது, குளிச்சியா, பல்ல தேய்ச்சியா, சாப்பிட்டியா, ஸ்கூலுக்கு போனியா, காலேஜுக்கு போனியா கேட்டுட்டு நம்ம கேட்கறது இல்லையே. பிள்ளைகளுக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை. நம்ம போன் பண்ணலைன்னா பிள்ளை எங்க எழுப்பி இருக்காதோ, நம்ம போன் பண்ணலைன்னா பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்காதோ, நம்ம போன் பண்ணலைன்னா பிள்ளை சரியா இருந்திருக்காதோ அப்படிங்கிற பிள்ளையினுடைய வளர்ப்பின் மீது சந்தேகம். நம்ம பிள்ளை சில மாப்பிள்ளை மார்க் எங்க இருக்க, எங்க இருக்க, எங்க இருக்க, எங்க இருக்க, எங்க இருக்க, போன் பண்ணிட்டே இருப்பான். ஏன்? பொண்டாட்டிக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை. பொண்டாட்டி எங்க இருக்கா, எங்க இருக்கா, எங்க இருக்கா, வீட்டுல இருக்காளா, வெளியே போனாளா, யார் வீட்டுல இருக்கா, போன் பண்ணிட்டே இருப்பான். எங்க இருக்க, எங்க இருக்க, 10 நிமிஷம் இருக்க போன் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் மீது திருதராஷ்டிரனுக்கு நம்பிக்கை இல்லை. ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா என்கிற நம்பிக்கை திருதராஷ்டிரனுக்கு இல்லை. அதனால போர்க்களத்துல சஞ்சயன் கிட்ட என்னாச்சு என்னாச்சுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ சஞ்சயன் இதை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்கு என்ன நடக்கு என்ன நடக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். புரியுதா? அப்போ அதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்திலே உங்களுக்கு முதல் ஸ்லோகம். இதே இது இன்னொரு பகவத்கீதையிலே முதல் ஸ்லோகம் வேற. அதுல என்ன ஸ்லோகம் வருதுன்னா, அங்க துரியோதனன்ட்ட தொடங்குது. முதல்ல துரியோதனன் என்ன பண்றான், நீ அந்த பாரு, அது எவ்வளவு ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வியாசர் எப்படி எழுதுறாரு பாரு. துரியோதனை கேட்கிறான், அதாவது இந்த தேள் இருக்குல்ல, தேள் தண்ணில விழுந்துருச்சுமா, ஏன் தண்ணில வேணுமா, வரமா வரேன். இந்த தேள் இருக்கு பாத்தியா, இந்த தேள் என்ன பண்ணும், தண்ணியில விழுந்துருச்சுன்னு வையன், செத்து போகும்ல, செத்து போகும்ல. 7 8 நம்பர் பேட்டா நிக்கணும். தேள் தண்ணியில விழுந்துன்னு வையன், தேள் துடிக்கும்ல தண்ணீர் இருந்து வெளியே வர்றதுக்கு. அப்போ நாம தேளுக்கு மேல பரிதாபப்பட்டு, தேளுக்கு மேல அந்த நம்பர் வேற, அமேசான் நம்பர் மேல. ஹலோ, அந்த தேள் தண்ணியில துடிக்கிறத பார்த்து உனக்கு மனசு கஷ்டப்படுதுன்னு வையேன், கஷ்டப்படுதுன்னு வையேன். நாம அந்த தேளை காப்பாத்துறதுக்கு, நம்ம அந்த தேளை காப்பாத்துறோம் வையேன், அந்த தேள் என்ன பண்ணும், நம்மளை கொட்டும். தேளுக்கு தெரியாது நம்ம அதை காப்பாத்த போறோம், தேளை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம துடிக்கிறோங்கிறது தேளுக்கு தெரியாது. அதுக்கு வேலை என்ன, நம்மளை கொட்டிக்கிட்டு திருப்பி திருப்பி அந்த வலியை பொறுத்து திருப்பி திருப்பி கப்ப கீழே போடுற மாதிரி திருப்பி திருப்பி நீ அந்த தேளை காப்பாத்த காப்பாத்த அந்த தேள் திரும்ப திரும்ப ஒண்ணு கொட்டிக்கிட்டே இருக்கு. அதே போல துரியோதனன் போர்க்களத்துல எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? போர்க்களத்துல எப்படி ஆரம்பிக்கிறான்னா, பாண்டவர்கள் 5 பேர், பாண்டவர்கள் 5 பேர். அவன் கிருஷ்ணர் அவர் கடவுளாகவும் மதிக்கல, மனுஷனாவும் மதிக்கல, அவர் தேரோட்டின்னு நினைச்சுக்கிட்டான். அவன் 100 பேர் சகோதரர்களை கூட்டிட்டு வந்திருக்கான். கூடவே பெரிய பெரிய ஜாம்பவான்களான தன்னுடைய மாமா, சித்தப்பா எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆசான்கள் எல்லாரும், துரோணாச்சாரியார், பீஷ்மர் எல்லாரும் வந்திருக்காங்க. இவன் என்ன பண்றான்னா, நம்ம ஊர்ல ஒரு 5 பேர் இருக்கிறான். நம்ம இந்த ரோட்ல போச்சுல நம்மள ஏதோ திட்டான் இல்ல அடிச்சிட்டான்.
நம்ம ஊருக்குள்ள போய் நம்ம சொந்தக்காரன் பந்தக்காரன்னு ஒரு 50 பேரை கூட்டிட்டு வந்து நிக்கிறோம். அந்த காட்சி நல்ல ஞாபகம் வச்சு. அங்க ஒரு 5 பேர் நிக்கிறோம், நம்ம ஒரு 50 பேரை கூட்டிட்டு வந்திருக்கோம் அடிக்கிறதுக்கு. நீ என்ன பண்ற? கூட்டிட்டு வந்திருக்கவன்ட்ட 50 பேர்கிட்டையும், மாப்பிள்ள பாத்தியா இவன் ஆள் எப்படி தெரியுமா, ஒன்ன கூட்டிட்டு வரேன்னு தெரிஞ்சப்பறம் வந்து நிக்கிறான் பாரு. அப்ப இவன் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாத்தியா மச்சான், இங்க பாத்தியா இந்த பயில பாரு, நீ வரேன்னு தெரிஞ்சப்பறம் முன்னாடி நிக்கிறான் பாத்தியா, இவனுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கும் பாரு. விடக்கூடாது மாப்பிள்ள, விடக்கூடாது. இப்படி ஒருத்தன் பேசுறான்னு வையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க 5 பேர் தான் நிக்கிறான், நீ 50 பேரை கூட்டிட்டு வந்துட்டு மாப்பிள்ள பாத்துக்க இந்த பாயருக்கான எப்படிப்பட்ட ஆள் பாத்துக்க, மாமா பாத்துக்க எப்படிப்பட்ட ஆள் பாத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான ஐயா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? உனக்கு கழிவு இல்ல, உனக்கு கழிவு இல்ல, அதனால இவனோட உசுப்பேத்தி விடுறேன், விடாத விட்டுறாத, பத்தியா எப்படிப்பட்ட ஆள் பாரு அப்படின்னு உசுப்பேத்துற மாதிரி துரியோதனன் அந்த போர்க்களத்திலே அத்தனை பேரை தூண்டுறான். பாரு மாமா, துரோணாச்சாரியார் பாத்துக்க, பீஷ்மரே மாமா பாத்துக்கோங்க, உங்ககிட்டே வில்லுவத்தை படிச்சவன் உங்களே ஏத்தி நிக்கிறான் மாமா, பாருங்க எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இந்த பையனுக்கு, விடக்கூடாது மாமா, விடக்கூடாது மச்சான் பாத்துக்க இந்த பையன் எவ்வளவு கொழுப்பு பிடிச்ச பையன் முன்னாடி வந்து நிக்கிறான், விடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? துரியோதனனுக்கு தில் இல்ல. இங்கேயே கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார், போரினுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறத கிருஷ்ணர் இங்கேயே முடிவு பண்றார். சரி இந்த பையன் இவ்வளவுதான் எனக்கு தில்லு அப்படின்னு. அப்போ மகாபாரதம், இந்த பகவத்கீதை இங்க இருந்து ஆரம்பிக்குது. முதல் ஸ்லோகத்தை படிக்குமா, முதல் ஸ்லோகத்தை படிங்க. ஸ்லோகம் 1, முதல் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தை படிங்க. திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மசேத்திரமான குருஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர் அப்படின்னு கேட்கிறான். யார்கிட்ட கேட்கிறான்? சஞ்சயன்கிட்ட கேட்கிறான். இது வேற ஒண்ணுக்குமே இல்லை, பகவானுடைய திருவிளையாடல். பகவான் அர்ஜுனருக்கு போதிப்பதை சாட்சியாக பல பேரை கேட்க வைக்கிறார். இது ஏதோ காட்டுக்குள்ள நம்ம மலையில இருந்து அவருக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நாங்க வந்து சொல்றேன்னு போய் சொல்ற கதைகள் இல்லை. இல்லைன்னா அங்க நான் பரமண்டல இருந்து இங்க கேட்டேன், அவரு இப்படி எல்லாம் சொல்லியிருக்காருங்கிற கதைகள் இல்லை. இது பரிசுத்தமான எல்லாம் இல்ல ஏக பரம்பொருள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் அவர் மனித வடிவிலே அவதரித்து மனிதனுக்கு உபதேசித்த புண்ணிய உபதேசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7000 ஆண்டுகள் கழிந்திருந்தாலும் இன்னும் 7 கோடி ஆண்டுகள் 7 லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனாலும் இந்த உபதேசங்கள் ஒவ்வொன்றும் இந்த மானிட சமூகத்திற்கு உபயோகப்படுவது. ஆகவே முதல் ஸ்லோகத்திலே நான் இப்ப சொன்ன கதை தான் அதுல வருது. பாண்டுவின் மகன்களை பற்றியும் திருதராஷ்டிரனுடைய மகன்களை பற்றியும் அவர் திருதராஷ்டிரர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். போர்க்களத்திலே என்ன நடக்குது அப்படிங்கிறத. இது 2வது ஸ்லோகம் படிக்குமா. சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான். இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் போர்க்களத்துல துரியோதனன் எங்க இருந்து தொடங்கினான்னு, அதுக்கு முன்னாடி இந்த புக்ல 2 அத்தியாயம் வருது, சாரி 2 ஸ்லோகம் வருது. ஆனா நான் அந்த பகவத்கீதையில அடுத்த ஸ்லோகம் துரியோதனன் கூறினான் அப்படின்னு வருது இல்லையா, துரியோதனோட சாப்டர் அங்க ஆரம்பிக்குது. துரியோதனன் என்ன சொன்னா, உசுப்பேத்துனா, மாமா மாப்பிள்ள பாத்துக்க உன்னை ஏத்து வந்திருக்கான். புரியுதா? இப்போ பகவத்கீதை இந்த இடத்திலிருந்து துவங்குறது. யாரும் புத்தகத்தை படிச்சுட்டு வரல, யாரும் ரெஃபர் பண்ணிட்டு வரல, சுப்புலட்சுமியை தவிர வேற யாரும் படிச்சுட்டு வரல. எல்லாரும் புத்தகத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலையணை கீழே வச்சு எப்ப சோமா உறக்க வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வசதியா ஒரு தலையணை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டோம். இன்னைக்கு ஒரு நல்ல தலையணை கிடைச்சது, வச்சு தூங்கிட்டோம். அது வடமொழியில மட்டும் இருந்தா நான் வந்து சொல்லிக்கிறேன், தமிழ்ல இருக்கலாமா, கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்ல.
நீங்க ஸ்லோகத்தை படிக்கலனாலும் அதுக்கு முன்னாடி நீங்க படிக்க வேண்டியது பல பக்கங்கள் இருக்கு. பேசிக் முதல்ல அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதற்காக இந்த பகவத்கீதை, எதற்காக பகவான் இதை உபதேசித்தார் என்கிறது முதல்ல நீங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்போ இதுல இருந்து இன்னமும் நமக்கு தெரியுது, உங்களெல்லாம் திருத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுது. அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் யாருக்கு அதுல துளி கூட ஒரு விருப்பம் வரல. அதான் தெரியுத, பொற்காசு தாரன்னு சொல்லப்போம் யாருமே 3 மணிக்கு வர மாதிரி தெரியலையே. உங்க பொற்காசு நீர் தான், நீரே வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு இதுக்கு நாங்க 4 மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணி சுப்புலட்சுமி இன்னைக்கு 3 மணிக்கு வந்துட்டாங்க. அடுத்தது நம்ம வரலட்சுமி, 2 லட்சுமியும் கரெக்டா அந்த லட்சுமிகள் 2 பேரும் சமயத்துக்கு கரெக்டா வந்துடுறாங்க. அதனால 3:30 மணிக்கு சரியாக நம்ம அபிஷேகத்தை ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிச்சிடும். 1.5 மணி நேரம். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய பெரும் கருணையாலே எமது அன்பான பக்த பெருமக்களே, நாம இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடி நம்ம நேற்று சத்சங்கத்துல சொன்ன மாதிரி அது ரெக்கார்ட் ஆகல, இருந்தாலும் ஒத்த வரியில சொல்லிடுறேன். இதை நாம ஏன் இவ்வளவு செலவு பண்ணி, நாம பைத்தியகார பயன் பெயர் எடுத்து இவ்வளவு சாப்பாடு போட்டு இவ்வளவு பொருளுதவிகள் பண்ணி இந்த மாதிரி பல உதவிகளை உங்களுக்கு செய்யறோம், உங்ககிட்ட இருந்து எந்த உதவிகளை எதிர்பார்க்காம ஏன் நாம இதை நடத்துறோம்னா, இது வெறுமனே கடவுள்கிட்ட போய் எனக்கு அதைத்தா, பணத்தைத்தா, கட்சியில பதவியைத்தா, பொருளைத்தா, என் பிள்ளை கல்யாணத்தை பண்ணித்தா, எப்ப அதைத்தா இதைத்தான்னு கேட்கிற இடமாக மட்டுமல்லாமல், எல்லாம் உள்ள ஏகம் பரம்பொருள் மகாபாரதத்தில் உபதேசித்த வண்ணம், மாபெரும் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் உபதேசித்த வண்ணம், நாம் இந்த அற்ப மானிட பிறவியிலிருந்து ஒரு ப்ரமோஷன் போல நாம் பெருவுலக பெருவாழ்வை அடைவதற்காக, இந்த குறுகிய கால வாழ்க்கையிலிருந்து ஒரு ப்ரமோஷன் போல அந்த ஸ்ரீ வைகுண்ட வாழ்க்கை அடைவதற்காக ஒரு பெரும் பயிற்சி இங்க எடுப்பதற்காகத்தான் இதை இவ்வளவு சிரமப்பட்டு நடத்திட்டு இருக்கேன் ஒழிய, மற்ற ஆசிரமங்களை போல மற்ற கோயில்களை போல நீ வா சாமியை கும்பிடு, அவர் உனக்கு அது தருவாரு, இது தருவாரு, கார் தருவாரு, பைக்கு தருவாரு, உனக்கு பொண்ணு தருவாரு, பொருள் தருவாருங்கிற ஒரு எண்ணம் இங்க இல்லை. நாம இந்த துன்பமான வாழ்க்கையிலிருந்து, இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான கடன்பட்ட நோய்பட்ட வாழ்க்கையிலிருந்து எப்படி நாம் புண்ணியம் அடைவது, எப்படி பிறப்பற்ற பெருநிலை அடைவது என்கிற கொள்கையை தீவிரமாக அனுசரித்து இந்த நோயுற்ற துன்பமுற்ற வாழ்க்கையிலிருந்து நிரந்தர விடுதலை பெறுவதற்கான ஒரு வழிமுறைகளை கற்றுக்கொள்வதற்காக இத்தகைய ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்தியபடி அந்த ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கி இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து உங்களை கரை தேற்றுவதற்காக இத்தனை சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த ஆசிரமம் நடத்தப்படுகிறது. அப்ப நீங்க இந்த மாயை என்கிற வலைக்குள் சிக்காமல் இந்த பிறவி என்கிற பெருங்கடலை தாண்டுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால், இறை என்கிற அந்த பெரு உணர்வை நீங்கள் அனுபவிப்பதற்கு தயாராக இருந்தால், இந்த ஆசிரமம் உங்களுக்கு கை கொடுக்க தயாராக இருக்கிறது. அப்போ நான் எப்படி சாமி எல்லாத்தையும் போட்டு வந்துடவா, குடும்பத்தை அப்படியே போட்டு வந்துடவா, கட்சி அப்படியே திருநெல்வேலியில போட்டு வந்துடவா, அங்க அந்த நம்ம கரகாட்டம் தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் அந்த கோயம்புத்தூர்காரர் இருக்காங்க அவ, எல்லாருக்கும் நாங்க செல்ஃபி எல்லாம் போட்டோமே, அவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துடவா, எப்படி சாமி நீங்க என்ன சொல்றீங்க, எங்களை அதை பார்க்கவா இதை பார்க்கவா அப்படின்னு தோணும்ல. நாம என்ன சொல்றோம், பகவானே பகவத்கீதையில என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய கடமையும் பாருங்க சொல்றாரு, கடமை விட்டுட்டு வர சொல்லுங்க. ஆனால் கடமை எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ, அந்த கடமை நமக்கு எவ்வளவு நம்மளை அழைக்கிறதோ அதே அளவுக்கு இறை உணர்வு நம்மை அதிகமாக அழைக்க வேண்டும். இறை உணர்வு எப்போது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உணர்த்தியபடி, பகவான் யோகி ராம் சரத்குமார் உணர்த்தியபடி நம்முடைய குடும்ப கடமைகள், சமூக கடமைகள் எல்லாம் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் இறை கடமைங்கிறது இருக்கக்கூடாது. அதனால அன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு 6 வேலை இருக்கு, 6 வேலையை முடிச்சுட்டு 7வது வேலையை நம்ம குருஜியை பார்க்கலான்னு இருக்கேன், அப்படி கிடையாது. குருவை பார்ப்பது என்பது ஒரு மாபெரும் வேள்வி, அது ஒரு தவம், அது ஒரு யாகம். அதனால முன்னுரிமை எதற்கு அப்படிங்கறத நீங்க வச்சுக்கணும், முன்னுரிமை எதற்குங்கிறத வச்சுக்கணும். அதனால இந்த எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய பெரும் கருணையாலே
இந்த ஆசிரமத்தில் வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட புண்ணிய ஆத்மாக்கள். இனி அடுத்த வாரத்துல நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வருது, அதை பத்தி பேசிடுவோம். இப்போ செவ்வாய்க்கிழமை நாம ஏற்கனவே திட்டமிட்டபடி பயிற்சி வகுப்பு இருக்கு. காலையில 10 மணிக்கு தொடங்கி மத்தியானம் 1 மணி வரைக்கும். அடுத்தது புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி இருக்கு. அடுத்த வியாழக்கிழமை நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்குடியினுடைய முக்கியமான பக்தை உஷா வீட்டுக்கு, அவங்க புது வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல போய் நாம ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி 3 தினமும் 3 கடமைகள் இருக்கு. அடுத்தது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் பாக்கி. சனிக்கிழமை திரும்பவும் யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்குடி உங்களை அன்போடு அழைக்கிறது. இப்போ வாரத்துல 4 நாட்கள் உங்களுக்கு முக்கியமான பணிகள் இருக்கு. ஏற்கனவே சனிக்கிழமை வந்தாலே அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமையில வியாழக்கிழமையில ஒரு அமாவாசை வந்தா யாரையும் காணாது, ஒரு பௌர்ணமி வந்தாலும் யாரையும் காணாது. அப்புறம் அந்த 3 நாட்களை நீங்க எப்படி கடத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலையில பயிற்சி வகுப்பு இருக்கு. செவ்வாய்க்கிழமை காலையில உங்க மாப்பிள்ளை பிள்ளைகளுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு இங்க வரணும். அடுத்தது விநாயகர் சதுர்த்தி இருக்கு. உடனே எல்லாரும் ஏதோ அது வரைக்கும் விநாயகரை மடியிலே கொண்டு திரியிற மாதிரி எங்க வீட்டுல குலகண்டது கேட்டாமா, எங்க வீட்டுல பிள்ளையாருக்கு வளர்ந்து கொடுத்தாண்டாமா அப்படி எல்லாரும் கேட்பீங்க, அது எனக்கு தெரியும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரே அடியா புதன்கிழமை காலையில எல்லாரும் ஒரு 9:30 மணிக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பயிற்சி வகுப்பை முடித்து விட்டு விநாயகருக்கு ஜகஜோதியாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி விட்டு எழுக்கட்டெல்லாம் வச்சு கொண்டாடிட்டு மத்தியானம் ஒரு அறுசுவை உணவு பாயசம் பப்படத்தோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிட்டு அப்புறம் நீங்க பிள்ளையார பிடிச்சி வச்சு கொஞ்ச நாளும் சரி, அவருக்கு பால் கொடுத்தாலும் சரி, பன்னீரை கொடுத்தாலும் சரி சாயங்காலம். சரியா? அப்போ ஒரு நாள் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்தது வியாழக்கிழமை உஷாவி, அதுதானே சொல்லிட்டு தமிழ்ல தானே சொல்றேன், சமஸ்கிருதத்துல சொல்றேன். செவ்வாய்க்கிழமை வருவீங்க, புதன்கிழமை நாங்க காலையில வரோம்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஐ ஆம் ரெடி. பட் உங்களுக்கு வரதுக்கு சிரமமா இருக்குன்னா இப்ப சொல்லணும். பூஜை முடிச்சுட்டு நீங்க எல்லாம் விடைபெறுவதற்கு முன்னால என்கிட்ட இந்த ப்ரோக்ராம் சொல்லணும். குருஜி நாங்க செவ்வாய்க்கிழமை வருவோம், புதன்கிழமை வாரோம், வியாழக்கிழமை உஷா வீட்டுக்கும் வருவோம் அப்படின்னு சொல்லணும். உஷா வீட்டுக்கு எப்ப போறது, மத்தியானம் லஞ்சுக்கு போறதா இல்ல சாப்பிட்டுட்டு டீ குடிக்க போறதாங்கிறதே அதையும் சொல்லணும். இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும், கேரளா போகணும். அதனால அதையும் நீங்க உறுதியா சொல்லணும். சரியா? அந்த புள்ள ரொம்ப ஆர்வத்தோட இன்னைக்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லீவ் போட்டுட்டு இன்னைக்கே அங்க காய்கறி எல்லாம் வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டா வேளாண்மை. அதனால இந்த புள்ள இன்னைக்கு வரல. சரியா? அதனால நீங்க இதெல்லாம் முடிவு பண்ணி சொல்லணும். செவ்வாய்க்கிழமை வேணுமா இல்ல புதன்கிழமை ஒரேடியா பயிற்சி வகுப்பை வச்சு விநாயகர் சதுர்த்தி மத்தியானமே கொண்டாடி முடிச்சு அறுசுவை உணவு பாயசம் பப்படத்தோட சாப்பிடுவோமா அப்படிங்கறத நீங்க முடிவு சொல்லிட்டு போகணும். சரிதானே? பயிற்சி வகுப்பு ரொம்ப முக்கியம், பாடல்கள் ரொம்ப முக்கியம், அதே போல இந்த பகவத்கீதை நமக்கு ரொம்ப முக்கியம். சரிதானே? அப்ப நேத்து நீங்க எல்லாம் அருமையா பாடினீங்க. அந்த வீடியோ அந்த புள்ள பின்னாடி இருக்க புள்ள ராத்திரி 11 மணி வரைக்கும் பார்த்து ரசிக்க ஆசைப்பட்டது. நான் வேற தெரியாம யூடியூப்ல அப்லோட் பண்ணதை அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன், ஆடியோவே இல்லை, பிளாங்கா இருக்கு. அதனால நான் டெலிட் பண்ணிட்டேன் உடனே. இது எதுக்கு அப்படின்ட்டு. அந்த பிள்ளை ஐயோ நான் என்ன பார்க்க மறந்துட்டு என்ன பார்க்காம டெலிட் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் தன்னை வீடியோல பார்ப்பது அப்படி ஒரு ஆர்வம். அதனால இன்னைக்கு அந்த பாட்டை நீங்க ரிப்பீட் பாடுங்க. ஆமா கவசம் இன்னும் ஒருக்கா பாட்டையும் திருப்பி பாட மாட்டோம். அந்த கவசத்தை இன்னைக்கு திருப்பி பாடுங்க, நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். சரிதானே? இந்த இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? குருவாசகம் முற்றோதுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவாசகம் ஏன் பேர் வச்சிருக்கு? குருவாசகம் முற்றோதுதல். திருவாசகம் முற்றோதுதல் தெரியுமில்ல? திருவாசகம் புதுசா வந்திருக்க சொல்ல அவனுக்கு தெரியாதுல நடந்ததுலாம். திருவாசகம் முற்றோதுதல் தெரியும். குருவாசகம் முற்றோதுதல் என்ன அர்த்தம்? குருவாசகம், திருவாசகம், குருவாசகம் என்ன அர்த்தம்? குருன்னா யாரு? இறைவன். குருன்னா எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார், ஆதி யோகி சிவபெருமான், எல்லாருமே குருதான். குருவாய், அருவாய், மறுவாய், திருவாய். அப்போ குருன்னா பகவான், கடவுள். குரு வாசகம், வாசம்னா என்னது? வாழும் இடம். குரு வாசம், வாழும் இடம். அகம்னா அகத்தே வாழும் இடம். திருவாசகம்னா சிவன் வாழும் இடம், அகத்தே வாழும் இடம். குரு வாசகம்னா எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அகத்தே வாழும் இடம். அதுதான் குரு வாசகம் முற்றோதுதல் அப்படின்னு அதை உருவாக்கிய
பகவானுடைய திரு அடியார் விசலிசங்கர் அவர்கள் அதற்கு குருவாசகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். குருவாசகம்னா குரு எல்லாம் வல்ல கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அவர் குருவாக இருந்து நம் இதயத்திலே வாசம் செய்கிற வாழ்கின்ற இடம், நம் இதயத்திலே வாழ்கின்ற இடம், அகம், நம்முடைய அகத்திலே வாழ்கின்ற இடம். அதனாலதான் அது குரு வாசகம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த குரு வாசகத்தை நாம இந்த கவசத்தில் தொடங்கி அதை முழுவதுமாக நாமளே சொந்தமா முற்றோதுதல் பண்ற அளவுக்கு நம்மளை நாம் உயர்த்திக்க வேண்டும். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடி குரு வாசகத்தை நாமே முற்றோதுதல் செய்து நாமளே சொந்தமா செய்யற அளவுக்கு நம்மளை உயர்த்திக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு பயிற்சி வகுப்பிலும் அதை ராகத்தோடு பாடி பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.